ஹலோ மீ திஸ் இஸ் பிளாங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெனரல் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஆக்சிடென்ட்லி காட் மேரிட் டு மை சிஸ்டர் ஃபியான்சி. இது சின்னக்கு நம்ம போடுற ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கும். மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் பண்ணிவிடுங்க. எல்லாமே போர்டில் இருக்க ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆமாம், தென் நேற்று போட்ட ஹாரர் ஒன் ஷாட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு நான் இன்னொரு ஹாரர் ஒன் ஷாட் போடுறேன். மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம சேனல் ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? வாங்க. ஸ்டார்டிங் சீன். இப்போது 2 பொண்ணுங்க வயலில் ஓடி விளையாண்டுருக்காங்க. அக்கா நீ வேற, நான் அந்த சைடு போனேன்னா அங்கே நிறைய குளம் இருந்துச்சு, அங்கே நிறைய மீன் இருந்துச்சு, அதில் நிறைய கலர் கலரான மீன்லாம் இருந்துச்சு, பார்க்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவங்களோட அக்காவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இருக்க ஒரு குளத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. ஸோ அங்கே நிறையா மீன் இருக்குது. ஸோ அந்த 2 பசங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே காலை விட்டுட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்க மீன் எல்லாமே அவங்க காலைக்கிட்ட வருது. ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டு அக்கா இது ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்ற மாதிரி அவள் சிரிச்சிட்ருக்கா. அந்த சிரிப்பு அந்த அக்கா பார்த்துக்கிட்டே அப்படியா நல்லா இருக்கா, சரி என்ஜாய் பண்ணு அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் அது. ஸோ அப்படியே தான் இப்போ வயன் அக்கா திரும்பவும் அந்த குளத்துக்கு போகலாமா, மீன் இருக்கும்ல அப்படின்னு வயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போது வயனோட அக்கா ரிதம் ஏய் இருக்குண்டி வா போகலாம் அப்படின்னு இப்போ 2 பேருமே அந்த குளத்துக்கு போகிறாங்க. சின்ன வயசில் 2 பேர் போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு. ஸோ இப்போ போகிறாங்க. ஆனால் அங்கே மீன் அந்த அளவுக்கு இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே மீன் இருக்குது. அக்கா என்னக்கா மீனே காணும் அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போது வயனோட அக்கா ரிதம் பார்த்துட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத வயன் இரு அப்படின்ட்டு உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் கண்ணை 2த்தையும் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறாங்க. அக்கா என்ன பண்ணுற அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அக்கா அப்படியே அக்கா கையை பிடிச்சிட்டு வரியா போகலாமா, அக்கா எங்கே குளத்துல தள்ளி விட்டுற மாட்டியே, அப்போது சின்ன வயசில் தள்ளி விட்டியே அந்த மாதிரி, அந்த மாதிரி தள்ளி விட மாட்டேன், அப்போ சின்ன வயசில் சும்மா அக்கா பண்ணியிருப்பேன், இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் செல்வா அப்படின்ட்டு உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக அவங்க கண்ணை மட்டும் மறைச்சிக்கிட்டே அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது உட்காரு அப்படின்றாங்க உங்கள் அக்கா. நீங்கள் எங்கக்கா வந்திருக்கோம், உட்காருவாயன் அப்படின்னு இப்போ உங்கள் அக்கா சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் உட்காருங்க. இப்போ உங்கள் அக்கா அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு 1 2 3 இப்போ பாரு அப்படியே உங்கள் அக்கா அந்த கண்ணிலேருந்து அவங்களோட கையை எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அந்த குளத்துல அவ்வளோ மீன் இருக்குது. நீங்கள் உங்கள் அக்கா பார்த்து அக்கா எப்படி இவ்வளோ மீன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது அந்த குளம் இல்லை, இது வேறு குளம். இப்போ உன் காலை விடு, இப்போது நிறையா மீன் வரும் அப்படின்னு ரிதம் சொல்கிறாங்க. ஸோ வயனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் காலை விடுறா. இப்போது நிறையா மீன் வருது. அவள் காலுக்கிட்ட வந்து லைட்டாக கிச்சு கிச்சி மூட்டெலாம் பண்ணிட்டு போகுது. இப்போ வயன் சிரிச்சுக்கிட்டே அக்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்ற மாதிரி இப்போ வயன் சிரிச்சிட்ருக்கா. வயண்ட அக்காவும் ரிதமும் இப்போ அவள் காலை விட்டுட்டு இப்போ அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து யாரோ யமா வயன் ரிதம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கத்துறாரு. நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அக்காவும் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் சித்தப்பா தான். நீங்களும் என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறீங்க. உங்கள் சித்தப்பாவும் அங்கே உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன 2 பேரும் இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க ஆட்டம் வாங்க அப்படின்னு உங்கள் சித்தப்பா கூப்பிட்றாரு. இப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் சரின்னு சொல்லிட்டு அந்த குளத்துலேருந்து எட்ட வந்து இப்போ என்னன்னு உங்கள் சித்தப்பாட்ட கேட்குறீங்க. அவரும் உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் என்னன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பி அப்படின்னு உங்கள் சித்தப்பா கூப்பிட்றாரு. நீங்கள் அக்காவுக்கு பொண்ணு பார்க்கவா அப்படின்னு உங்கள் அக்கா ஷை ஆகுறாங்க. அக்கா அப்படின்றீங்க. போவயன் அப்படின்ட்டு உங்கள் அக்கா ஓடுறாங்க. நீங்களும் அப்படியே உங்கள் அக்கா கூட ஓடுறீங்க. உங்கள் அக்கா நேராக வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. பின்னாடி உங்கள் சித்தப்பா ஏம்மா ஓடாதீங்கம்மா, ஐயோ வயசான காலத்துல ஓட விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வண்டி எடுத்துகிட்டு நேராக அவரும் வந்திருப்பாரு. ஸோ உங்கள் அக்கா நேராக வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா என்ன பண்ணுற, தூரத்துலேருந்து ஒன்று பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க, நீன சின்ன பிள்ளை ஆட்டையும் வாங்கி கூட வா அப்படின்ட்டு உங்கள் அம்மா இப்போ உங்கள் அக்கா ரிதம்மா பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம். மா எதுக்கும்மா இப்போலாம் அப்படின்னு உங்கள் அக்கா கேட்குறாங்க. அக்கா நீ கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சு, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் எனக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாங்கி சொல்கிறா. ஆசை தாண்டி, அப்போ நீயே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. அக்கா ஊர் உலகத்தில் எல்லாரும் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், செகண்ட் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அது தப்பாக போயிடும், அதனால ஃபஸ்ட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். நல்லா இருக்கே உனக்கு சரின்னு சொல்லிட்டு இப்போ ரிதமும் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க முகத்தில் அந்த அளவுக்கு ஸ்மைல் கிடையாது. ஸோ நீங்கள்
என்னக்கா சிரிக்காமல் இருக்க? இல்லை வயன், அது சரி, அதெல்லாம் விடு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க போல இருக்கு, சவுண்ட்லாம் கேட்குது, நான் வெளியே போகிறேன், நீ பத்திரமா இங்கே இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. இப்போ உங்கள் அக்கா அப்படியே அவங்களே மிரரில் பார்த்துக்கிட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவங்களும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே மிரரில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் அக்கா முகத்தில் அந்தளவுக்கு சிரிப்பு இல்லை. ஸோ அப்படியே தான் இப்போ அப்படியே தான் நீங்கள் வெளியே நின்றுட்டு, அம்மா மாமா எப்போ வருவார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்குள்ளே மாமான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை, இருந்தாலும் என்ன அதெல்லாம் அவர் தானே, அக்கா கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவா. நீ கூட சொன்னியே அவர் அழகாக வெள்ளையாக ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு, அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், அக்கா கண்டிப்பாக ஏற்றுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரி சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே காஃபிலாம் போட்டுட்ருக்காங்க. சரி, உங்கள் அக்காவை கிளம்பி வெளியே வர சொல்லு அப்படின்னு இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அக்கா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா வா, அம்மா கூப்பிடுறாங்க. ஏன்? இல்லைக்கா, காஃபி ரெடி, நீ அதை கையில் வச்சுட்டு நெல், மாப்பிள்ளை வந்தோடனே கொடு, ஓகேவா அப்படின்ட்டு உங்கள் அக்காவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அக்காவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. ஊர்லேருந்து உங்கள் பாட்டிலாம் வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு, அடியே ரிதம் என்னம்மா இருக்க நீ, இரு இரு அப்படி சொல்லிட்டு அவங்க பேக்லேருந்து ஒரு நெக்லஸ் எடுத்து ரிதமுக்கு போட்டு விடுறாங்க. இப்போ நீங்கள் ஹெட்டன் சிரிச்சிட்டு இருக்கீங்க. வயன், உனக்கு இல்லாத நெக்லஸா? வா இங்கே, என்னோட கல்யாணத்தில் போட்ட நெக்லஸ்ஸு, உங்கள் அக்காவுக்கு நான் ஆல்ரெடி நெக்லஸ் போட்டுட்டேன், நீ இதை போட்டுக்கோமா அப்படின்னு உங்கள் பாட்டி ஒரு நெக்லஸ், பெரிய நெக்லஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் நெக்லஸ் போடலை, ஸோ ஆனால் இது ஒன்று மட்டும் போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்காக அந்த நெக்லஸ் கொடுக்குறாங்க. உங்கள் அக்காவும் சிரிச்சிட்ருக்காங்க. பாட்டி, அக்காவுக்கு போடுங்க, அக்கா தானே பொண்ணு பார்க்க வராங்க, என் அக்கா அழகாக இருக்கா, இதோட என் அக்காவுக்கு நெக்லஸ் போட்டு தான் அழகு பார்க்கணும்லாம் இல்லை, என் அக்கா சும்மாவே அழகாக தான் இருப்பாள், மாப்பிள்ளை சார் கண்டிப்பாக கவுந்துருவார், அதாவது என் மாமா கண்டிப்பாக கவுந்துருவார், வேணா பார்த்துட்டே இருங்க அக்காவை எப்படி கட்டி கூட்டு போகிறாருன்னு அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா ஓடி அப்படின்றாங்க. அக்கா ரொம்ப வெக்கப்படாதக்கா, நீ வெக்கப்பட்டா ரொம்ப அழகாக இருக்க, அப்புறம் மாமாவை நீ அழகாக கவுத்துருவ போலக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அக்காவும் சரி சரி போதும், ரொம்ப நான் ஷைப்படுத்தாது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு உங்கள் அக்கா பாடுறா, அக்கா இங்கிலீஷில் சூப்பராக பேசுகிற, அதெல்லாம் நான் ஈஸியாக கற்றுக்குறேன்டி, சரி சரி போ அப்படின்ட்டு உங்கள் அக்கா அனுப்பிக்கிறாங்க. ஸோ உங்கள் அக்கா அப்படி தான் முன்னாடி நின்றுட்டு அவங்க அவ்வளோ சிரிச்சிருப்பாங்க உங்ககிட்ட பேசும்போது. பட் ஆனால் அந்த சிரிப்பு எல்லாமே அப்படியே மறைச்சிருச்சு. ஸோ உங்கள் பாட்டியெல்லாம் அவங்க கூட தான் நின்றுட்டு, அடியே வயன், உன் மாமா வரான், அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏன் மாமனா? எது, என் அம்மாவோட தம்பியா? அவன் வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன? அவன் ஆல்ரெடி அக்காவை கோட்டை விட்டுட்ருக்கான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சா குத்திடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அம்மாவோட தம்பி, உங்கள் தாய் மாமா ஜூனா வராரு. ஐயோ வந்துட்டானே. வாங்க மாமா. என்ன ஒயன், ரொம்ப வர என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை மாமா, நீங்கள் உள்ள போங்க அப்படின்னு நீங்கள் முறைச்சிக்கிட்டே உங்கள் மாமா சொல்கிறீங்க. உங்கள் மாமாவுக்கு ஆல்ரெடி வந்து உங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மாமா உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே தான் ஒரு 2 கார் வந்திருக்கும். ஸோ நீங்களும் என்ன எதுன்னு போய் வெளியே போய் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கூட நின்று பார்த்தா ஜின்னு தான் வராரு. ஸோ ஜின்னு தான் மாப்பிள்ளையே. ஸோ அவர் வராரு. ஸோ அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு. ஐயோ மாமா பார்க்க அப்படியே அன்சமாக இருக்காரே, அம்மா சொன்னதோட அழகாக இருக்காரு நேரில். நீங்கள் அப்படியே உங்கள் மாமா பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போது அப்படி அதாவது ஜின்னோட அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க, தென் ஜின்னோட சிஸ்டரும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்தாச்சு உள்ள. ஸோ அப்படியே தான் அக்காவை பார்த்துட்டு, அக்கா மாப்பிள்ளை அழகாக இருக்காரு, நீ வந்து பார்த்துட நீயே மயங்கிடுவ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி? ஏன்னா அம்மா மட்டும் எனக்கு கிடச்சான்னு வச்சுக்கோ, ஏன் நானே கவுந்துருவேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோ அழகாக இருக்காரு மாமா அப்படின்னு நீங்கள் சைல்டிஷாக சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், தென் ரொம்ப சைல்டிஷ். நீங்கள் ரிதமும் அவ்வளோ அழகாக இருக்காரடி அப்படின்னு ரிதம் கேட்குறான். ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ரிதம் முகத்தில் அவ்வளோ ஸ்மைல்லாம் இல்லை. ஸோ இப்போது எல்லாருமே பொண்ணை வர சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அக்காவை அப்படி கூப்பிட்டு வரீங்க. உங்கள் அக்கா எல்லாருக்கும் அங்கே இருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. ஸோ ஜின் பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் அக்காவை. ஸோ அப்படியே சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் அக்காவை கையை கிள்ளி, அக்கா மாமா பார்க்குறாரு பாரு, பாரு அவரை அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு ரிதமும் பார்க்குறா. ஜின் அப்படி அழகாக சிரிக்கிறாரு. இப்போ ரிதம் லைட்டாக சிரிச்சுட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்கா. ஸோ அப்படி தான் இப்போ அப்படியே எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, எல்லாருக்கும் கல்யாணத்தை சம்மந்தமா அப்படி கேட்கும் போது இப்போ ரிதம் மட்டும், நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ரிதம் சொல்கிறா. இப்போது ஜின்னும் பார்க்குறாரு. இப்போது ரிதம்
பேசலாம்ல அப்படின்னு ரிதம் கேட்குறா. ஸோ நீங்கள் அப்படி உங்கள் அக்காவே பார்த்துட்ருக்கீங்க. அக்காவுக்கு அதுக்குள்ளே ஆசை வந்துருச்சு போலக்கே. சரி அப்படி சொல்லிட்டு அவள் அங்கே இருக்க சின்ன பசங்க கூட விளையாண்டுருக்குறா. ஸோ இப்போது ஜின்னும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரிதமும் ஜின்னும் பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு அப்படியே நீங்களும் மொட்டை மாடிக்கு வந்திருப்பீங்க. ஐயோ அங்கே அக்காவும் மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வாங்க அப்படியே சொல்லி கூப்பிட்றீங்க. அந்த பசங்க கேட்காம முடிஞ்சா பிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் பிடிக்கவே முடியல. ஸோ நீங்கள் அப்படி தான் அங்கேயே அந்த பசங்க கூட கீழே உட்காந்து விளையாண்டுருக்கீங்க. ஸோ சைல்டிஷாக இன்னசென்ட்டாக விளையாண்டுருக்கீங்க. சின்ன பார்க்குறாரு, அதெல்லாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ரிதம் கூட அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ரிதம் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவான்ற மாதிரி. ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்கேன். எனக்குன்னு வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நல்லா நான் பார்த்துப்பேன். அவ்வளோதான். நான் யார்கிட்டையும் ரொம்ப கோச்சிக்க மாட்டேன். தென் சண்டையும் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு சண்டை போட வராது. மற்றபடி கோவம்லாம் பட மாட்டேன். அவ்வளோதான். நான் ஒரு நார்மலான பர்சன் போல் தான் நடந்துப்பேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. இப்போ ரிதமை பார்த்து சிரிச்சிட்டு, ஓ ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு ரிதம் சொல்லிடுறா. இப்போ ஜின்னும் ஏன் என் கேரக்டர் பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு ஜின் கேட்குறாரு. இல்லை அப்படி இல்லை, நான் நான் எங்கள் அம்மாவோட தம்பியை தான் நான் விரும்புகிறேன். ஜோனா கீழே உட்காந்துட்டு இருந்தார்ல, அவரை தான் நான் விரும்புகிறேன். அதனால் அவரை மனசில் வச்சுட்டு உங்களை கல்யாணம் பண்ணி உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ண வேணான்னு தான் நான் இப்போது இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். எனக்கு ஒருத்தவங்க லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணணுன்னு ஆசை இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன் ஜின், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் பேச முடியுமா? எனக்கு என் மாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் இல்லை வயசு அதிகமாக இருக்குது வேணான்னு சொன்னாங்க. அதனால தான் சரி நானும் கொஞ்சம் டைம் போகட்டும் பேசலான்னு முடிவு பண்ணேன். இப்போது மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. நல்ல வேலை அம்மாவே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் டிசிஷனை சொல்லுங்கள் அப்படின்னு ஜின் கிட்ட ரிதம் சொல்லிகிட்ருக்கா. ஜின்னும் யோசிக்கிறாரு. ஓ அப்படியா, ஓகே ஃபைன் அப்படின்னு ஜின் கூலாக சொல்கிறான். இப்போ ரிதம் பார்த்துட்டே இருக்கான். உங்கள் லைஃப்பை நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா ஐம் ஸோ சாரி அப்படின்னு ரிதம் சொல்கிறேன். இல்லை 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 அப்படிலாம் இல்லை. சரி ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? சொல்லுங்கள். அது அப்படி சீனை கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே இருக்கவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேச போனாங்களே, என்னடா 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இங்கே படபடப்பாக ஆகிட்டுருக்காங்க. இங்கே ரிதம் அம்மாக்கெலாம் சொல்லவே வேணாம், என்னடா ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை பிசைஞ்சிட்ருக்காங்க. அவங்க இங்கே ஜூனா அப்படியே கூலாக உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன இருந்தாலும் அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு. ஸோ அப்படி தான் இப்போ கீழே இறங்கி ஜின், தென் உங்கள் அக்கா, தென் நீங்கள் அப்படியே அந்த குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரீங்க. ஸோ ஜின் இப்போ அப்படியே வராரு. இப்போ ஜின்னோட அப்பா அம்மா பார்த்துட்டு, என்னடா பொண்ணு ஓகேவா, என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமா? அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஜின் சொல்கிறான். இப்போது நீங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ரிதமும் ஐயோ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தான் ரிதமும் பார்த்துட்ருக்கா. நீங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜின், இது எப்படி மற்றவங்க எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ண பிடிக்கல, இந்தோ இவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்களே, எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறான். வேற யாரும் இந்த பக்கத்தில் நிற்கிற பொண்ணு நீங்கள் தான். அது ஜின் உங்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ ரிதம் அம்மா பார்த்துட்டு, என்னதா அவள் சின்ன பொண்ணு அப்படின்னு இப்போ ரிதம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ரிதமும் ஒரு அளவு ஹாப்பி ஆகிட்டா. ஜூனா பார்த்து கண்ணடிக்கிறா. ஜூனாவும் ஓகேன்ற மாதிரி அவருக்கு சைகையிலே சொல்கிறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு, இல்லை ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி யார் மேலேயும் அஃபேர் இருக்கான். ஸோ அவங்க யாரையும் லவ் பண்ணுறாங்க போலக்கு. ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு தனியாக தானே இருக்காங்க. ஸோ பார்க்க சின்ன பொண்ணு நல்லா தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இவங்கள பிடிக்கல. இந்த பொண்ணு உங்கள் பேருன்னு கேட்கும் போது நீங்கள் ஜின்னை பார்த்து ஷாக்கில் நிற்கிறீங்க. ஜின் பார்த்துட்டு, உங்களே தான் அவள் பேர் வயன் அப்படின்னு ரிதம் சொல்லிடுறா. நீங்கள் ரிதமே பார்க்குறீங்க, தென் ஜின்னையே பார்க்குறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஆனால் இப்போது உங்கள் அப்பா பார்த்துட்டு, மாப்பிள்ளை அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு 19 வயசு தான் ஆகுது அப்படின்னு இப்போ உங்கள் அப்பா சொல்கிறாரு. பரவாயில்ல அங்கிள், வருஷங்கள் போகட்டும், நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு ஜூனான்ற தேவூரை தான் பிடிச்சிருக்காமே, நீங்கள் அவங்களுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க. நான்
இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜின் சொல்லிட்டு, அம்மா இதுக்கு உங்களுக்கு ஓகே தானம்மா? ஜின் கூலா அப்படியே கேட்குறாரு. ஜின்னோட அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே தான், யாரோ ஒரு பொண்ணு அக்காவோ தங்கச்சியோ எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஜின்னோட ஃபேமிலியெலாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன, ரிதம்க்கு ஜூனாதா அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ஜின் அந்த மாதிரி தான் பேசிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வருத்தம்னா, இப்போது நம்ம மூலயமா, அதாவது ஜின் இப்போ நம்மளை பிடிச்சிருக்குன்னு இருக்காரு. ஸோ இது மூலயமா நம்ம அக்காவுக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பயம். அக்காவோட லைஃப்பை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வருத்தம். ஸோ நீங்கள் அப்படி தான் உங்கள் அக்கா பார்த்து, அக்கா என்ன மாமா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. பையன் அது உனக்கு புரியாது, இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், உனக்கு ஜின்னுக்கு கல்யாணம் ஓகேவா அப்படின்னு உங்கள் அக்கா உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, அங்கே இருக்க எல்லாருமே தட்டெலாம் மாற்றிக்கிறாங்க. லைக் உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் இயர்ஸஸ் போகும்போது அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஜின் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படி போகிறாரு சிரிச்சுக்கிட்டே. நீங்கள் ஜின்னே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே கில்ட்டியாக இருக்குது, நம்மளே அக்காவோட வாழ்க்கைக்கு எடுக்கிறோமான்ட்டு. நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே போய், அக்கா எனக்கு ஒன்றும் புரியலை, உன் லைஃப்பை நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேனாக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாருவாயன், உனக்கு நல்ல ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் ஒரு கம்பெனியோட சிஓடி அப்படின்னா, அதாவது ஓனர், எஜமான், லைக் எப்படி சொல்லலாம், அவர் தான் அந்த கம்பெனியோட பெரிய ஆளே. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கிறதுல உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு உங்கள் அக்கா கேட்க, இல்லைக்கா அவ்வளோ பெரிய மாப்பிள்ளைலாம் எனக்கு வேணாம், நீ தான் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. சொல்ல போனால் மாமா ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் மாமா என்ன பிடிச்சிருக்குன்னு இருக்காரு, எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருவாயன், பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அப்படி இல்லை, லைஃப்ன்றது ஒருத்தவங்களுக்கு அமையிறத பொறுத்து தான். எனக்கு உங்கள் மாமா, அதாவது நம்ம மாமா, தாய் மாமா ஜூன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து நானும் அவர் லவ் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே சொன்னால் எதாவது நினச்சிப்பாங்க தான் நான் நினச்சிட்டு. இப்போ எனக்கு 22 வயசாயிடுச்சு, உங்கள் மாமாவுக்கு 30 வயசாயிடுச்சு, 8 வருஷம் கேப்பு. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் யோசித்தாங்க. சரி இப்போது எல்லாம் முன்னாடி சொல்லும் போது அவங்களால எதுவும் பேச முடியாதுல்ல. ஸோ நானும் ஜூனாவும் இதை பிளான் பண்ணி தான் அதை போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் கல்யாணம், உனக்கும் ஜின்னுக்கும் இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் ஓகேவா அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. அக்கா நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிற, மேரேஜ்லாம் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா, நானே ரொம்ப சின்ன பிள்ளை. வையன் போகும்போது எல்லாம் கற்றுக்குவ வையன், நான் உனக்கு அக்கா நான் கற்றுத்தரேன். அக்கா நீ ஏன் 100 வருஷத்தில் போயிடுவேன், நான் தனியாக இருப்பேங்க்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணால் வெயிட் பண்ணுறேன், நம்ம 2 பேர் மேரேஜும் ஒரே டேயில் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு உங்கள் அக்கா கேட்குறாங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் காதில் விழுந்தது. ஸோ அவங்கள ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் என்னது 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணமா, ஐயோ நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் கல்யாணமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் கல்யாணன்றது ஒரு நர்க்கமான லைஃப் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சுற்றி உங்களை சொசைட்டி அப்படி தான் மாற்றியே வச்சுருக்கோம், வில்லேஜில் இருக்க மக்கள் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. இப்போ வாங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் உங்கள் அக்காவுக்கு ஜூனா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பக்கம் ஜின் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து உட்காருங்க, தென் ஒரு சைடு உங்கள் அக்கா வந்து உட்காராங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. உங்கள் அக்காவுக்கும் அன்றைக்கி தான் மேரேஜ், உங்களுக்கும் அன்றைக்கி தான் மேரேஜ். உங்கள் அக்காவுக்கு இப்போ 24, உங்களுக்கு இப்போ 21. ஸோ அதனால் இப்போ மேரேஜ்க்கு ஓகேன்ட்டாங்க. ஸோ ஜின் உங்களை பார்க்குறாரு ஸ்மைலிங்கோட. நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரசிங்கோட தான் ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அனுபவிக்க போகிறோன்றதுனால ஸோ அப்படியே தான் அந்த தாலி கட்டுற மூமெண்ட் வருது. ஸோ ஜின் உங்களுக்கு அப்படியே தாலி கட்டுறாரு. ஒரு பக்கம் ஜூனா அங்கே உங்கள் அக்காவுக்கு தாலி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் போகுது. தென் ஜின் உங்களுக்கு அழகாக குங்குமம்லாம் வைக்கிறாரு. அவர் 3 முடிச்சு போட்டாச்சு உங்களுக்கு. ஸோ ஃபைனலி ஜின் தான் உங்களுக்கு ஹஸ்பண்டாகவும் ஆயாச்சு. ஸோ அப்படி தான் இப்போ ஜின் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஓகேவான்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அது லாங்குவேஜில் புரியல, நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் அந்தளவுக்கு தெரியாது, உங்கள் அக்கா பேசுவாங்க அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ ஜின் நான் இங்கிலீஷ் அதுமாதிரி பேசுவாரா, ஸோ உங்களுக்கு என்னென்ன புரியாது, ஓகே ஓகேன்ற மாதிரி தான், அந்த வேர்டு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் ஜின் பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜின்னை பார்க்குறீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் ரிதம் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ ஒரே டைமில் நீங்களும் போகிறீங்க, உங்கள் அக்காவை போகிறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏன் ஒரே டைமில் என் 2 பசங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் போய் தானே ஆகணும், சரி
போகிற இடத்துல பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு உங்கள் அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தான் நிறையவே அழறீங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. உங்கள் அக்காக்கெல்லாம் என்னவோ தெரியல, அம்மா விட்டு தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் உலகத்தை விட்டு போகிற மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அம்மா நான் போக மாட்டேம்மா, நான் உன் கூட இருந்துடுறேம்மா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயன்மா கல்யாணம் ஆயிடுச்சுல, போய் தான் ஆகணும். இதோட நீ உன்னோட புருஷன் வீட்டுக்கு தான் போகணும். நானும் எனக்கு 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 அம்மா அப்பா இருக்க வீடு தானே வேணும் அப்படின்றீங்க. இங்கே பாரு, உனக்கே எல்லாம் பழகிடும். வேண்டாம்மா, இப்போவே வேணாம், நான் வேணாம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் இவெல்லாம் பார்த்துட்ருக்காங்கடி, குழந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு காரில் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, மா போகாதம்மா, எனக்கு நீ வேணும்மா அப்படின்ட்டு குழந்த மாதிரி அழுறீங்க. அஜின் பார்த்துட்டு, ஐயன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறான். இல்லை எனக்கு எங்கள் அம்மாவும் வரணும் அப்படின்னு குழந்தை பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இந்த எல்கேஜி குழந்தைங்களாம் இருப்பாங்கல்ல, ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டே போகும்போது அழுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் அழுதுட்ருக்கீங்க. எனக்கு சிரிப்பாக வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம். அவரே அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் கூட வந்துட்டுருக்காரு. ஸோ அவரும் ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே, இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்க போகிறேன்னா இதுக்கு தான் அம்மாவை வர சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டாங்க இந்த அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் விண்டோ சைட் பார்த்துட்டே அழுதுகிட்டே வரீங்க. ஜின் பார்த்துட்டு, வயன் இறங்கு அப்படின்றான். எங்க வீடு வந்துருச்சு பாரு அப்படின்றான். ஸோ நீங்கள் அந்த வீட்டை பார்த்தாலே பயப்படுறீங்க. நான் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமா நீங்கள் இருந்த வீடெலாம் குட்டி குட்டியாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய வீடை பார்த்தோன்னே அது அது மாமா அது அப்படின்றீங்க. இறங்கு வயன் அப்படின்ட்டு சுஜின் அப்படியே தான் உங்களை அழகாக இறக்கி விடுறாரு. மாமா அம்மா வீட்டில் விட்டுருங்க மாமா. இங்கே பாரு, அம்மா வீடெலாம் இல்லை, இதான் உன் வீடு. இல்லை அம்மா எங்கே இருக்காங்களோ அதான் என் வீடு, நான் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அர்ஜுன் உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஐயன் புரிஞ்சுக்கோ, அம்மாலாம் வரமாட்டாங்க, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் இல்லை நான் அம்மா கிட்ட தான் போகுவேன். ஐயன் எல்கேஜி பாப்பா மாதிரி பண்ணாது. இல்லை எல்கேஜிலலாம் நான் அழவே இல்லை, நான் சந்தோஷமாக தான் போனேன். இல்லை நான் அம்மா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னோட கையை உதறி விட்டுட்டு ஓடுறீங்க. டக்குனு கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு, என்னது தான் கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, வயன் இது என் வீடு வா அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டே போயிடுறான். ரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் இல்லை வரமாட்டேன்றீங்க. வயன் ஷூ அப்படின்றான். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே வாய முடிக்கிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அங்கே ஒரு மேடு உங்களை பார்த்து இல்லை வாமா அப்படின்றாங்க. ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து அப்படியே வடதுக்கால் எடுத்து உள்ளே வச்சு வர சொல்கிறாங்க. சின்னும் நீங்களும் ஒரே டைமில் எடுத்து உள்ளே வச்சுட்டு வரீங்க. ஸோ அவங்க பார்க்க உங்களுக்கு அவங்க அம்மா மாதிரி ஃபீல் ஆகுது மேடை பார்த்தா. ஸோ நீங்கள் ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு யாரை பார்த்தாலும் எங்கள் அம்மா மாதிரியே ஃபீல் ஆகுது, உங்களை பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் தோணுது, வேணா இதுக்கப்புறம் உங்களை நான் அம்மானே கூப்பிடவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மேடை ஆண்டி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, நீ என்னை எப்படி வேணால் கூப்பிடுமா அப்படின்றாங்க. தென் நீங்களும் உங்கள் பேர்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜின் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க ஹாலில். தென் இப்போ மேடை ஆண்டி பார்த்துட்டு, ஜின் தம்பி சொல்லுங்கள் ஆண்டி. அம்மா அப்பா 2 பேர் வரலையாப்பா, அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு போயிட்டாங்க ஆண்டி, நானும் வாயின் மட்டும் தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஜின் சொல்கிறான். ஸோ இப்போது சரி, சம்பிரதாயத்தை பண்ணலாமாப்பா? என்ன சம்பிரதாயம்? பாலும் பழமும் கல்யாணம் ஆன 2 கப்புள்ஸ்க்கும் தரணும், அதுதான். ஓ அதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன? ஆமாம் தம்பி, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இப்போ மேடை ஆண்டி அப்படியே உங்களுக்கு வாழைப்பழமும் பாலும் தராங்க. நீங்கள் இதெல்லாம் வியர்டாக இருக்குது, சரி படத்தில் வரதானே அப்படி சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ஜென் பக்கத்தில் குழந்தை பிள்ளை மாதிரி க்ளோஸாக போய் உட்காந்துக்கிறீங்களா. ஜென் சிரிக்கிறான், அவனுக்கு இதெல்லாம் அப்படியே சைல்டிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தான் ஜின் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜின் அப்படியே தான் நீங்கள் சாப்பிட்ற அழகே பார்த்துட்ருக்கான். மேடை ஆண்டிக்கெலாம் சிரிப்பாக வருது. ஸோ நீங்கள் பழம் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி, எங்கள் ஊர்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாழைப்பழம் இதோட நிறையா இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் தா அப்படின்னு இப்போ மேடை ஆண்டி சொல்கிறான். சரி தரேன்னு சொல்லிட்டு மாமா அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. ஸோ ஜின்னும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சோண்டு பால் குடிச்சிருப்பீங்க, அதையே ஜின்னுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜின்னும் அதை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு போதும்ட்டான். ஸோ நீங்கள் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. இப்போது மேடை ஆண்டி பார்த்துட்டு, வயன்மா மேலே தம்பியோட ரூம் இருக்குது, அங்கே போய் நீ இதெல்லாம் கழட்டி வச்சுக்கோ. ஆமாம் எனக்கு ரொம்ப கொத்துது, நானும் இது இப்போ கழட்டலான் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். மாமா எங்கே இருக்குது ரூம் காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜின்னோ சரி ஓகே வான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். இப்போ மேடை ஆண்டி பார்த்துட்டு, வயன்மா என்ன செய்யணும்னு கேட்குறாங்க.
நீங்களே ஏதாவது செஞ்சுக்கோங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஜின் கூட ரூமுக்கு போகிறீங்க உங்களோட பேக்லாம் எடுத்துகிட்டு. ஸோ ஜின் அப்படியே தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவனும் உள்ளே நிற்கிறான், நீங்களும் உள்ளே நிற்கிறீங்க. இப்போ ஜின்னை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜின்னோ ஏன் அப்படி நிற்கிற, போ ட்ரெஸ் மாற்றிக்கோ. அது மாமா நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சரி ரொம்ப இழுக்காத, நான் வெளியே போய் நிற்கிறேன், நீ ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்ட்டு ஜின் போயிட்டான். மாமா எவ்வளோ அழகாக நடந்துக்கிறாரு, நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன், சைக்கோ மாதிரிலாம் எடுத்துருப்பாங்க போல். ஆனால் என் மாமா நல்ல மாமா அப்படின்ட்டு சொல்லி வைக்கப்பட்டுட்டு அப்படி தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது பாத்ரூம் போகிறீங்க. இது என்ன, என் ஊரில் ஒரு சொம்பு இருக்கும், அப்புறமா பெருசாக ஒரு குண்டா இருக்கும், அதில் குளிப்பேன். இது என்ன பெருசாக படுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேளை பெட்டா, சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது ஆக்சுவலி பாத்தப்பு. நீங்கள் அதை போய் படுக்கிற இடம் நினச்சிட்டு உட்காடுறீங்க. உட்காந்தா டக்குன்னு என்னாச்சு தெரில, அங்கே இருக்க தண்ணி டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஜின் வெளியே தான் நின்றுட்டு இருப்பான், என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு வரான். இப்போது நீங்கள் பாத்ரூமை லாக்லாம் பண்ணிக்க மாட்டீங்க. டக்குன்னு ஜின் என்ன பண்ணா, வயன் என்னாச்சு அப்படின்ட்டு உள்ளே வந்திருப்பான். நீங்கள் அப்படி தான் மாமா என்னது இது அப்படின்றீங்க. ஐயோ வயன் அதை க்ளோஸ் பண்ண அப்படின்றான். என்ன பண்ணும், அதை மூடுவாயன் அப்படின்றான். நீங்கள் எதை மூடுறதே தெரியல, கை வச்சு என்னென்னமோ பண்ணுறீங்க. பட் தண்ணி உங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வெட்டாயிட்டீங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான். பட் ஆனால் நீங்கள் தெரியாதனம்மா டேப்பை பிடிக்கிறேன்ற பேரில் ஜின்னோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருவீங்க. ஜின்னும் டக்குன்னு உங்கள் மேலே விழுந்துடுறான். இப்போது ஜின் அப்படியே உங்களை கீழே போட்டு அவன் உங்களுக்கு மேலே இருக்கான், தண்ணி மேலே அடிச்சிட்ருக்கு. ஜின் உங்களையே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படி தான் தண்ணி 2 பேர் மேலேயும் நல்லா தண்ணி ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த பாத்தப்பில் படுத்துட்டீங்க, உங்கள் மேலே ஜின் இருக்காரு. இப்போது நீங்கள் மாமான்ற மாதிரி ஜின்னோட கண்ணே பார்த்துட்ருக்கீங்க. ஜின் உங்களையே பார்த்துட்ருக்கான். ஸோ உங்கள் மேலே தண்ணி அப்படியே உங்கள் ஹெட்டிலேருந்து வந்து அப்படியே உங்களோட நோஸ் வழியாக வந்து அப்படியே உங்கள் லிப்ஸ் வழியாக ட்ராவல் ஆகி உங்கள் நெக் வரைக்கும் போகுது. ஜின் அதை பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறானா அப்படி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க, மாமான்னு சொல்ல வரீங்க, ஆனால் அங்கே இருக்க தண்ணியெலாம் உங்கள் மேலே அடிக்குதில்ல. ஸோ ஜின் என்ன பண்ணான், டக்குன்னு அவன் அங்கே இருக்க தண்ணி ஆஃப் பண்ணிடுறான். இப்போ ஜின் உங்களையே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் ஜின்னே பார்த்துட்ருக்கீங்க ஒரு மாதிரியா, உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஜின்னை அப்படியே ஐக்குள்ள பார்த்துட்ருக்கீங்க. ஜின் உங்களையே ரொம்ப நேரமாக அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. டக்குன்னு நீங்கள் மாமா அப்படி கத்திடுறீங்க. ஜின்னோ சாரி வயன் அப்படின்றான். மாமா என்ன ஆச்சு, தண்ணி ஆஃப் ஆகிடுச்சா அப்படி கேட்குறீங்க. ஆஃப் ஆயிடுச்சு, நீ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. மாமா ஆனால் வெட்டாக இருக்கீங்க. போனா போகுது, நான் வெளியே நிற்கிறேன், நீ குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு ஜின் இப்போ அப்படியே அவன் ரூமில் போயிட்டு அவன் கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடம்புல தான் ஹீட் ஆகிடுச்சு அவனுக்கு. இப்போ அப்படியே டேய் ஜின் என்னடா பண்ணுற, கண்ட்ரோல்டா, சின்ன பொண்ணுடாவா தாங்க மாட்டாடா, ஐயோ இப்போ எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவோம் போலக்கே. அவள் வேறு சின்ன பொண்ணு, அவன் அப்பா வேறு சின்ன பொண்ணுன்னு சொல்லி என் தள்ள கட்டிட்டான். ஐயோ முடியலையே அப்படின்னு ஜின் அவனுக்குள்ளே அந்த கண்ணாடி முன்னாடி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து இப்போ என்ன ஆச்சு, ஏன் மாமா மேலே வந்தார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் தான் இன்னசென்ட் ஆச்சு இல்லை. ஸோ நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ இப்போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே இருக்க துண்டை ஒன்று கட்டிட்டு, எப்போ இந்த வில்லேஜிலலாம் கட்டிட்டு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் மேலே கட்டிட்டு தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ ஜின்னு இருக்க மாட்டேன்னு நினச்சி அங்கே அப்படி தான் வந்திருப்பீங்க உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ உங்கள் வெட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. ஜின்னு அங்கே தான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறான்ல. ஸோ பார்த்துட்டு மாமா அப்படின்றீங்க. ஏன் பயப்படுற, நீங்கள் என்ன மாமா இங்கே இருக்கீங்க, நீங்கள் வெளியே போகலையா, வெட்டாக இருக்கேன் எப்படி வெளியே போக முடியும், சரி நகருன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான். நீங்கள் அப்படியே லைட்டாக நகர்த்திருப்பீங்க. உங்களோட டவல் ஒன்று இருக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ உங்களோட டவல் ரொம்ப பெருசாக இருக்கனால ஜின் தெரியாதனமாக அதை மிதிச்சிடுறான். நீங்கள் அப்படியே நகர்ந்து போயிருப்பீங்க. டக்குனு உங்கள் டவல் லைட்டாக விலகிடுச்சு. ஜின் பார்க்குறான், உங்கள் பாதி பாடி தெரியுது. ஐயோன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் பாதி பாடி தெரியுது. நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணிக்கிறீங்க. ஜின் என்ன பண்ணியிருப்பானா, ஐயோ சாரி வாயன் அப்படி சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டு பாத்ரூமில் உட்காந்துட்டு ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஒரு மாதிரி அங்கே அவனுக்கு டெம்ட் ஆகிட்டுருக்கு உங்களை பார்த்ததுலேருந்து. ஏன் மாமா இப்போ சாரி கேட்டார்,
எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியலையே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் கல்யாணம் முன்னாடி ஸோ ஒரு அழகான ஒரு சாரீ ஒன்று வேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா சாரீ தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வில்லேஜ்லேயே மோஸ்ட்லி அதான் கட்டுவீங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணி உங்கள் அக்கா சைட் பார்க்கலாம். உங்கள் அக்கா அங்கே ஜூனா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்கள் அக்காவை பார்த்து ஒரு பிரைட் ஸ்மைலோட உங்கள் அக்கா உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ அங்கே உங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ அங்கே தான் உங்கள் அக்காவை பார்த்துட்டு நீயும் என் தம்பியும் சேர்ந்து சீக்கிரம் எனக்கு பேரப்பிள்ளை பெற்றுரு வயன் முன்னாடியே அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. மா கம்னு இருமா, எனக்கு முன்னாடி வாயந்தான், சீக்கிரம் உனக்கு பேரப்பிள்ளை பெற்று கொடுப்பா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரிதம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு அவள் சரியான இன்னசென்ட், அவள் புள்ள பெற்று போகிறதுக்குள்ளேயே நாங்கள் மேலே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்படி சீனை கட் பண்ணிங்க உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க பெட்டில். இப்போது அப்படி ஜின் வரான். அவன் டவல் மட்டும் அவன் கீழே கட்டிட்டு மேலே ஃபுல்லாக டவல் கட்டல. நீங்கள் அப்படி கண்ணை முடிக்கிறீங்க. இப்போது ஜின் பார்த்துட்டு ஐயன் அதெல்லாம் பார்க்கலாம், தப்பில்லை, உன் புருஷன் தானே நான். இல்லை மாமா வேண்டாம், நீங்கள் ட்ரெஸ்ஸை போடுங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஜின் சிரிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஜின் சரி இரு உன்னை டீஸ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா உங்கள் முன்னாடி வந்து நின்றுக்கிறான். நீங்கள் என்னமோ ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஜின் ட்ரெஸ் போடலை மேலே, ஸோ கீழே டவல் மட்டும் கட்டிட்டு நான் ட்ரெஸ் போட்டுட்டு வாயன் அப்படின்றான். நீங்கள் அதுக்குள்ளே போட்டியா மாமா அப்படி கேட்குறீங்க. போட்டேன் பாரு அப்படின்றான். ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்பி கண்ணை திறந்துப்பீங்க. பார்த்தா ஜின் அப்படியே ட்ரெஸ் போடாமல் மேலே ட்ரெஸ் போடாமல் நின்றுட்டுருக்கான். கீழே டவலை இப்படி பாத்ரூம்லேருந்து வந்தானோ அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் டக்குன்னு கண்ணை முடியலான்னு போகிறீங்க. டக்குன்னு ஜின் உங்கள் கையை பிடிச்சிட்டு என்ன ரொம்ப பண்ணுற, உன் புருஷனோட பாடியை தானே பார்க்குற, அது என்ன தப்பா? மாமா நீ பண்ணுறது தப்பு, விட என் கையை அப்படின்றீங்க. என்ன வேணும்? தோ இந்த கை அப்படியே என் பாடியில் அப்படி டச் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் அவனோட பாடியில் வைக்கிறான். நீங்கள் மாமா வேண்டாம் அப்படின்ற வைக்கி வையன் அப்படின்னு ஜின் உங்கள் 2 கையை எடுத்துகிட்டு போய் அவனோட பாடியில் வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சரி என்ன தான் நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி கையை வைக்கிறீங்க. ஜின் அப்படி ஃபீல் பண்ணுறான். அவங்களோட ஒவ்வொரு டச்சையும் நீங்கள் அவனோட செஸ்ட்லேருந்து அந்த கை அப்படி டக்குன்னு அவன் ஸ்டொமக் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் ஜின் போ அப்படின்றான். மாமா போ மாமா, இதுக்கப்புறம் என் கையில் எடுத்து தரமாட்டேன், போ மாமா அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்துக்கிறீங்க. ஜின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி நைட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே போயிருப்பான். ஸோ மேடு ஆண்டி ஃபுட்டெல்லாம் ரெடி வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமா நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் கீழே போகிறேன் அப்படின்றீங்க. சரி போயிட்டு வா அப்படின்றான். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படிதான் நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. வயன்மா இப்போ தான் ஜின் அவரோட அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி நைட்டு உங்களுக்கும் ஜின்னுக்கும் ஃபஸ்ட் நைட்டாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த வேர்டை கேட்டோன்னே ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன முதலிருவா அப்படி கேட்குறீங்க? ஆமாம், உங்கள் ஊரில் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்குமே, உனக்கு கேள்விப்பட்டது இல்லையா, படத்தை பார்த்தது இல்லையான்னு கேட்குறாங்க. அது அப்படின்றீங்க. நீ கம்னு இருமா, அதெல்லாம் சம்பிரதாயம் பண்ணி தான் ஆகணும். ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாமே அப்படின்றீங்க. இப்போ ஜின் வராரு, ஃபுட் ரெடியான்னு கேட்டே வராரு. நீங்களும் ஃபுட்டு ரெடி மாமா வாங்க அப்படின்றீங்க. ஸோ ஜின்னும் அப்படி உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேறு தூத்துது. மேட் ஆண்டி அந்த மாதிரி சொன்னோன்னே நீங்களும் மேட் ஆண்டி பார்க்குறீங்க. அவங்க ஃப்ரீயாக சாப்பிடுமா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. என்னாச்சு வாயன் அப்படின்னு ஜின் கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றீங்க. ஜின்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜின் சாப்பிட்டு கை கழுவுறதுக்காக போகிறான். நீங்களும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு தட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் கழுவி வச்சுட்டு அப்படி நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ ஜின் பார்த்துட்டு சரி வாயன் நான் போய் படுக்கிறேன் நீ வா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போகலான்னு பார்க்குறீங்க. டக்குன்னு மேலாண்டி பிடிச்சிட்டு தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டுறாங்க. இப்போ ஜின்னும் சரின்னு சொல்லிட்டு நிற்கிறான். சொல்லுங்கள் ஆண்டி. அம்மா சொன்னாங்கப்பா, இந்த மாதிரி உனக்கும் வயனுக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டாமே அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னு பார்த்து அப்படி சொன்னோட ஜின்னும் சிரிக்கிறான். இப்போ நீங்கள் அப்படி ஜின்னையே பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே, அதுக்கான வேண்டிய ப்ராசஸ் பண்ணுங்க, நான் மேலே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஜின் போயிட்டான். என்ன வெயிட் பண்ணுறாரா? ஐயன் இன்னைக்கு கதை முடிஞ்சிச்சுடி
அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே சொல்கிறீங்க. இப்போ மேட் ஆண்டி பார்த்துட்டு வாமா என்னொன்று கிளப்பி விட்றேன்றாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை அழகாக மேக்கப்லாம் லைட்டாக போட்டுட்டு அப்படி உங்களுக்கு கிளப்பி விட்றாங்க. ஒரு saree கட்டி விட்றாங்க. ஐயோ அம்மா இதெல்லாம் வேணுமா? இப்போ கம்முன்னு இருவாயம்மா, இதெல்லாம் சம்பிரதாயம் பண்ணிதாகும். சீக்கிரத்தில் இந்த வீட்டில் ஒரு பேர பிள்ளைங்க பார்க்கணும்ல நான் அப்படின்றாங்க. மா அப்படின்றீங்க. அந்த மேட் ஆண்டி சிரிச்சுக்கிட்டு சரி போமா இந்தா பாலுன்னு சொல்லி கையில் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. நீங்களும் சரின்ட்டு அப்படி உள்ளே போகிறீங்க. சின்ன அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ டோர் ஓப்பன் ஆனிச்சுன்னு பார்க்குறான். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வான்றான். இப்போ நீங்கள் ஐயோ க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு, மூடணுமா அப்படின்றீங்க. சரி சின்னும் க்ளோஸ் பண்ணுவாயன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அப்படி டாப்பை போட்டுட்டீங்க. ஸோ அந்த மேட் ஆண்டி இதெல்லாம் சவுண்டு கேட்டுட்டு அவங்களும் சிரிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் ஜின் முன்னாடி நிற்கிறீங்க. ஜின் உங்கள் கையில் இருக்க பாலை வாங்கிட்டு உட்கார சொல்கிறான். நீங்கள் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் எட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. ஜின் அப்படி உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உட்காந்துக்கிறான். இப்போ நீங்கள் ஜின்னையே பார்க்குறீங்க. ஜின் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு ஏய் எனக்கு எதுக்கு வைக்கப்படுற? ஜின் அது இங்கே பாரு, நான் உன்னோட ஹஸ்பண்ட், எனக்கு நீ வைக்கலாம் படக்கூடாது. நமக்குள்ளே இப்போ வரைக்கும் எதுவும் வேண்டாம். நீ எப்போ விருப்பப்படுறியோ அப்போ ஒன்று தொடுற. அது வரைக்கும் உன் பர்மிஷன் இல்லாமல் நான் தொட மாட்டேன், ஓகேவா? மற்றவங்க சொல்லுவாங்க தான் இப்போ குழந்தை பற்றுக்கோ அப்போ குழந்தை பற்றுக்கோ. அதுக்கெலாம் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு எப்பயுமே என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாளோ அவள் பேச்சுக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நீ இப்போ ஓகேன்னு சொல்லு, அப்போது நமக்குள்ளே எதாக இருந்தாலும் என்ன ஓகேவா அப்படின்னு ஜின் கேட்குறான். நீங்களும் ஓகே அப்படின்றீங்க. ஓகே மற்றபடி உன்னை நான் டச் பண்ணலாம்ல அப்படின்னு ஜின் கேட்குறான். நீங்கள் முழிக்கிறீங்க. ஐ மீன் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி படுத்துக்கலாம்ல அப்படின்னு ஜின் கேட்குறான். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை இப்போ நீ கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடிலேருந்து நான் பில்லோவை ஹக் பண்ணி தூங்குவேன். இப்போ நீ இருக்கல, அந்த பில்லோவுக்கு ஒர்க் தேவையில்ல. ஸோ அதனால தான். ஓ ஓ அப்படியா அப்படின்றீங்க. என்ன அப்படியா, ஹக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஓகே தான் அப்படின்றீங்க. ஸோ ஜின்னும் சரி வா தூங்கலாம் அப்படின்னு ஜின் என்ன பண்ணுறானா உங்களை படுக்க சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு படுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல், ஏன்னா ஜின் உங்களோட வேர்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாருன்றனால. ஸோ நீங்கள் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உங்களுக்கு தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜின் அப்படி தான் அவங்க பக்கத்தில் வந்து படுத்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட கை இப்போ உங்களோட ஸ்டொமக் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சரி நோட் பண்ணுறான். அவன் சிரிச்சிட்டு நல்லா உங்களை கிட்ட எடுத்துகிட்டு வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஸோ நீங்கள் சின்ன பார்த்த மாதிரி படுத்துருக்கீங்க. சின்ன உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு தூங்க பொண்டாட்டி குட் நைட்டு அப்படின்றான். உங்களுக்கு எல்லாம் கேட்கும்போது புதுசாக இருக்குது. ஸோ நீங்களும் குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பார்க்குறீங்க. ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் குழந்த மாதிரி அவனோட மவுத்தை அப்படியே மூணு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க குழந்த மாதிரி தூங்குறாருல்ல அப்படின்ட்டு ஜின்னோட சீக்கு அப்படியே கிள்ளிட்டு அப்படின்னு ஏந்திருப்பீங்க. ஆனால் ஏந்திரிக்க முடியல. பார்த்தா ஜின்னோட கை இன்னுமே உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாக ஜின்னோட கையை எடுக்கிறீங்க. ஆனால் டக்குன்னு ஜின் இன்னும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஐயோ என்னது இது, விட மாட்டேங்கிறாரு, நான் எப்படி போகிறது, மேடம் ஆண்டி வரதுக்குள்ளே எழுந்திரிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் கையை எடுக்கிறீங்க. ஜின் வேக்கப்பே ஆகிட்டான். ஏன் எழுந்திரிக்கிற அப்படின்னு ஜின் கேட்குறான். ஜின் விடுச்சிருச்சு அப்படின்றீங்க. பரவாயில்ல இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு உங்களை படுக்க சொல்லிவிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அவங்ககிட்ட க்ளோஸ்அப்பாக அவங்களை கூப்பிட்டு வந்து குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க. ஜின் அப்படி என் கூட தூங்குடி இன்னொரு 5 minutes அப்படின்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படி ஜின் கூட படுத்துருக்கீங்க. ஸோ ஒரு 5 minutes இல்லை 10 minutes ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஏந்திரிக்கிறீங்க. ஜின்னை பார்த்து ஜின் போதும் விடுங்க அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜின்னும் உங்களை விட்டுடுறான். ஸோ நீங்கள் அப்படியே தான் இப்போ அப்படியே குளிக்கிறதுக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக அப்படி பாத்ரூம் போகிறீங்க. ஜின் நோட் பண்ணுறான். சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துருக்கான். இப்போது அவனோட சைடில் அப்படியே திரும்பி படுத்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு சாரெல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. சரி நல்லா நோட் பண்ணல. ஸோ நீங்கள் அப்படி தான் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் தலையை அப்படியே உதறிட்டுருக்கீங்க. ஜின்னுக்கு இப்போ லைட்டாக தண்ணி லைட்டாக அவன் முகத்தில் படுது. சரி என்னன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி சைடாக ஒரு சைடு நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குது. ஜின் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி டெம்டிங் ஃபீலிங் ஆகுது. இருந்தாலும் ஜின் அப்படி தான் அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பண்ணிகிட்ருக்க அழகாக பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் திரும்பி திரும்பி இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ ஜின் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் திரும்பி யாரோ நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜின் தான் பார்த்துட்டே இருக்கான். மாமா ஏஞ்சிட்டிங்களா, காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜின் உங்கள் கை பிடிச்சி இழுத்து உங்களை நல்லா க்ளோஸாக உட்கார வச்சுக்கிறான். மாமா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா, எனக்கு காஃபி வேணாம், ஸ்வீட் கொடு அப்படின்றான். ஸ்வீட்டா? நான் எதுவும் செய்யலையே. வேணா கல்யாணத்துக்கு வந்த ஸ்வீட் நிறையா இருக்கும், வேணா எடுத்துகிட்டு வரட்டுமா? மக்கு பொண்டாட்டி இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காதுடி இரு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஆணி வாய பழக்கிறீங்க. சுஜின் அப்படியே லைட்டாக உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சென் பார்த்துட்டு பேக் கிஸ் பண்ணடி அப்படின்றான். அப்படின்னா ஓ உனக்கு இதெல்லாம் தெரியாதா, சரி விடு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை சக் பண்ணி இழுத்துட்ருக்கான். நீங்கள் போதும்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஜின் பார்க்குறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை பிடிச்சி வச்சு நல்லா செய்வண்டி அப்படின்னு ஜின் அப்படி தான் அவர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிருப்பார். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ மேடை ஆண்டி வந்திருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் அப்படியே ஓடி வந்து பார்த்துட்டு என்னம்மா காலையிலே அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் தெரியுது லிப்ஸில் இந்த ப்ளீட் ஆகுது அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் உதட்ட தொட்டு பார்க்குறீங்க, பார்த்தா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜின் பிடிச்சி சக் பண்ணி இழுத்துருப்பான்ல. ஸோ அதில் நீங்கள் ஓடி வந்தனால லைட்டாக ஒரு மாதிரி ப்ளட் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. காலையிலே ரொமான்ஸா அப்படின்றாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு வெக்கப்பட்டு போகிறீங்க. தென் ஜின்னுக்கு காஃபிலாம் கொடுக்குறீங்க. ஜின் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ அப்புறம் என்ன அப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஜின் ஒரு நாள் ஒரு ஈவினிங் அப்படி வீட்டுக்கு வரான். நீங்கள் ஜின்னுக்கிட்ட பேக்லாம் வாங்கிட்டு மாமா இன்றைக்கி எப்படி ஒர்க் போச்சு? ஏதோ போச்சு பொண்டாட்டி. சரி நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் மாமா என்ன டயர்டாக இருக்குது, பிரச்சனை கொஞ்சம் கூல் படுத்தேன் அப்படின்றான். ஏன் இரு மாமா அதை தண்ணி கொண்டு வர அப்படி நீங்கள் ஏந்திரிக்கிறீங்க. ஜின் அப்படியே உங்களை பார்த்துட்டு எந்திரிக்காத அப்படியே உட்கார் அப்படின்னு ஜின் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜின் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. சொல்ல வந்துட்டேன், நாளைக்கு ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகிறோம். ஹனிமூனுக்கா? ஏன்? அப்புறம் என்னடி கல்யாணம் ஆகிட்டு 2 நாள் ஆகுது, ஃப்ரெண்டு புக் பண்ணி கொடுத்துட்டான், போயிட்டு வருவேன். என்ன அப்போ ஆஃபீஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம், இவன் அரண் பார்த்துப்பான், அண்ணாவை தனியாக விட்டுட்டு அவன் பார்த்துப்பான், நீ ஏன் அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நம்ம ஜாலியாக சுவிட்சர்லாந்து போயிட்டு வரலாம். எங்கே? அங்கே நிறைய பனி இருக்குமே, அங்கேயா? ஆமாம் அங்கே தான், போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. ஜின் அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு கிளம்பிடுறேன்னா அங்கே சாரியெல்லாம் போடாத, நார்மல் ட்ரெஸ் போடு. ஆனால் எனக்கு வேறுதும் இல்லையே, அம்மா கொடுக்கல. சரி விடு, நீ சாரியை போட்டு வா, அங்கே வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு ஜின் சொல்கிறான். ஸோ அப்புறம் என்ன, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே நீங்களும் ஜின் சுவிட்சர்லாண்டில் இருக்கீங்க. ஜின் பார்க்குறாரு. ஓகே சுவிட்சர்லாந்து வந்துட்டோம், இதுதான் அப்படின்றான். நீங்கள் சுவிட்சர்லாண்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப பனியாக இருக்குல்ல, ஓடி போய் அங்கே இருக்க பனியெல்லாம் டச் பண்ணுறீங்க. மாமா ஃபஸ்ட் டைம் பனி டச் பண்ணுறேன் அப்படின்றீங்க. இப்போ டக்குன்னு இந்த பனி தூக்கி கீழே போட்டிங்க அப்படின்றீங்க. இந்தா க்ளவுஸ் போட்டுட்டு போ, தொடு, மாதிரி செல்லன்னு இருக்கும். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்களும் என்னக்கிட்டேருந்து அந்த க்ளவுஸை வாங்கி அப்படி தான் அந்த ஸ்னோ டச் பண்ணுறீங்க. மாமா இன்னுமே இந்த சில்லுன்னு இருக்குது, இங்கே பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் ஜின்னுக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜின்னும் க்ளவுஸ் போட்டிருப்பான். சவுண்டை டச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கன்னத்தில் வைக்கிறான். நீங்கள் ஐயோ மாமா சில்லுனுக்கு கீழே போடுங்க அப்படின்றீங்க. ரொம்ப சில்லுனுக்குல்ல அப்படின்றான். ஆமாம் அப்படின்றீங்க. ஸோ ஜின்னும் சரி வா இப்போ இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றான். நீங்கள் அப்படி தான் ஜின்னையே பார்த்துட்ருக்கீங்க. வாடி போய் நிறையா விளையாடலாம் வா அப்படின்னு ஜின் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே தான் அங்கே இருக்க ஸ்னோலாம் டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜின் என்ன பண்ணியிருப்பான், அங்கே ஒரு ஸ்னோமேன் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் குச்சி எடுக்கிறதுக்காக போயிருப்பான். நீங்கள் அங்கே இருக்க ஸ்னோமேன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஐயோ ஜின்னை காணும், எங்கள் மாமா போனார், குச்சி எடுக்க போகிறேன்னு போனவர் காணும் அப்படின்ட்டு நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. அங்கே ஒரு குட்டியாக மரம் இருக்குது. நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போகிறீங்க. ஜின் என்ன பண்ணிடுறானா, டக்குன்னு அங்கே இருக்க அந்த மர கிளையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே தட்டி விட்டுடுறான். அங்கே இருக்க ஸ்னோலாம் உங்கள் மேலே விழுந்துருது. ஜின் பார்த்து சிரிச்சிட்ருக்கான்.
மாமா என்ன பண்ணீங்க? இங்க பாருங்க ஸ்னோ எல்லாம் என் மேல விழுந்துருச்சு. இதோ வரேன் இருங்க அப்படின்ட்டு நீங்க அங்க இருக்க ஸ்னோ கீழ கொஞ்சம் ஸ்னோ இருக்கும். ஸோ அத எடுத்துட்டு வந்து ஜின் மேல போட்டு விளையாண்டுருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன நீங்களும் ஜின்னும் அங்க இருக்க ஸ்னோவ வச்சு செம்மையா விளையாண்டுருக்கீங்க. ஸோ ஜின் பார்க்குறான். "ஏய் போதும்டி" அப்படின்றான். நீங்க "முடியாது. என் மேல ஸ்னோ நெறையா போட்டீங்கல்ல. இருங்க" அப்படி சொல்லிட்டு ஜின் மேல தூக்கி தூக்கி எறிஞ்சிட்ருக்கீங்க. ஒரு குழந்த புள்ள மாரி தான் இருக்கீங்க நீங்க. ஸோ அந்த ஸ்னோ ஜின் மேல போடும்போது ஜின் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்க ஜின் மாற்றி மாற்றி அந்த ஸ்னோ வச்சு விளாண்டுருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஜின் உங்களை பிடிச்சி இழுத்துடுறான். ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்னோ மேலே போட்டிங்க. மாமா விடுங்க, நீங்கள் என் மேலே ஸ்னோ நிறைய போட்டிங்க, ட்ரெஸ்குள்ளெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்றீங்க. ஜின் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி க்ரிப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. எங்க எங்கே விழுந்துருச்சா அப்படின்னு ஜின் கேட்குறான். மாமா என்னடி பேசவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு இவங்க இப்போ க்ரிப் பண்ணுறான். நல்லா சில்லுன்னு இருக்கு. சொன்னீங்க மாமா கையை எடுங்க அப்படின்றீங்க. எடுக்க மாட்டேன், செம்மையாக இருக்குடி அப்படின்ட்டு உங்கள் ஹிப்புலேருந்து அந்த கை ஜஸ்ட் வரைக்கும் போகுது. மாமா வேண்டாம் விடுங்க அப்படின்றீங்க. எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் விடுங்க மாமா அப்படின்றீங்க. சரி வா விளையாண்டது போதும், ரூமுக்கு போகலாம் அப்படின்னு ஜென் உங்களை பிரைடல் ஸ்டைலில் அப்படி லிஃப்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் உங்களே பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்களும் ஜின்னும் ரூமுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ ரூம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே ஹாட்டான டெம்பரேச்சர் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜின் அங்கே தான் உங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்களும் மாமா இங்கே அந்த இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்றீங்க. இப்போ ஜின் பார்த்துட்டு இங்கே ஹீட் ஆன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜின் சொல்கிறான். நீங்களும் ஓகேன்ட்டு ட்ரெஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேறு ஒரு சாரீ எடுத்து போட்டுக்கிறீங்க. ஜின் பார்க்குறான். ஸோ நீங்கள் அவன் முன்னாடி தான் சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின் அப்படி உங்கள் பின்னாடி வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. மாமா என்ன பண்ணுற? என் பொண்டாடி ஹக் பண்ணுறேன், அதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு ஜின் சொல்கிறான். நீங்கள் அப்படி ஜின்னையும் ஒரு மாதிரி ஷையாக பார்க்குறீங்க. ரொம்ப வெக்கப்படாதடி, அப்படி ஆல்ரெடி உன் மேலே நிறைய ஃபால் ஆகிட்டேன், நிறைய ஃபால் பண்ண வைக்கிறிய உன் மேலே அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஜின்னே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜின் ஓப்பனாகவே என்னால் ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ண முடியல பொண்டாட்டி, அழகாண்டி பொண்டாட்டியை வச்சுட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்றைக்கி நைட்டு ப்ளீஸ் வாயன் அப்படின்றான். மாமா என்ன சொல்ல வர? எனக்கு உன் கூட அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசையாக இருக்குடி, ப்ளீஸ் வாயன் அப்படின்றான். ஸோ நீங்கள் ரொம்ப ஷையாகிறீங்க. ஓகே மட்டும் சொல்லுடி இப்போவே எல்லாமே அப்படின்றான். நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணுறீங்க. சின்னக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஷை ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி சைகையில் சொன்னோன்னே சின்ன அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். நீங்கள் மாமா மாமா வேண்டாம் மாமா பொறுமையாக பண்ணுங்க அப்படின்றீங்க. சின்னும் சரி சரின்னு சொல்லிட்டு உங்கள் கூட அன்றைக்கி நைட் கொஞ்சம் ரொம்பவே அப்படியே தான் போயிட்டுருக்கோம். வெளியே நல்லாவே ஸ்னோ பொழிஞ்சிட்ருக்கு. இங்கே உள்ள நீங்கள் ஹாட்டாக இந்த மாதிரி நீங்களும் ஜின்னும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபைனலி நீங்களும் ஜின்னும் ஒன்றாயிட்டீங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் ஜின்னை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. ஜின் டயர்டாகிட்டு அவனும் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ மார்னிங் போல் பார்க்கலாம். நீங்கள் ஜின் முகத்தை பார்க்கவே முடியல, ஜின்னுக்கு உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல, 2 பேர் ஷை ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஈவினிங் ஆனால் சுவிட்சர்லாண்டில் அப்படியே ஸ்ட்ரீட்டில் நீங்களும் ஜென்னும் கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டுருக்கீங்க. ஜென்னும் அப்படி தான் உங்கள் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் சுவிட்சர்லாண்ட்லேருந்து கிளம்பிட்டீங்க, நேராக இந்தியாவுக்கு வரீங்க. ஸோ உங்கள் அம்மாலாம் வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா எங்கம்மா இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பார்க்கலாம் தான் வாயன், உன் அக்காவை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா அம்மா எங்கே போயிட்டு வர நீனும் மாப்பிளையும்? அம்மா சுவிட்சர்லாண்டுக்கு ஹனிமூனுக்கு போகணும். அப்படியா சரி சரிம்மா, எப்படிம்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஏதோம்மா அப்படின்றீங்க. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு இப்போ ஜின்ன சொல்கிறாங்க. வராத்த எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜின்னும் உங்கள் அப்பா அம்மாட்ட ஜின் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சொல்ல அப்படி தான் டீ போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு என் ஜின்னுக்கும் உங்களுக்கும் ஸோ அப்படி தான் டீ குடிச்சிட்ருக்கீங்க. மேடம் ஆண்டி வரல, ஸோ அவங்க லீவ் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாருக்கும் டீ போட்டுட்டு வந்து கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை தனியாக கூப்பிட்டு போய் குழந்தைக்கு எதாவது பிளான் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அம்மா என்னம்மா இப்போவே வா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
இன்னும் மாப்பிள்ளை அதை பற்றி பிளான் பண்ணிங்களா இல்லையா? நீ வேறு சரியான இன்னசென்ட்டு, மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வை அப்படின்ட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. இதெல்லாம் ஜின் கேட்டிருப்பான். ஸோ ஜின் அப்படி தான் என்ன ஒரு மாதிரி உங்களை வந்து சிரிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது நீங்கள் இன்னசென்ட். ஸோ உங்களுக்கு சீக்கிரமேலாம் குழந்தை பிறக்காது, கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் நீங்களும் ஜின்னு தான், உங்களுக்குள்ளே எல்லாமே அந்த சுவிட்சர்லாண்டில் 1 வீக்கில் எல்லாமே முடிஞ்சிருக்குமே. ஸோ ஜின் அப்படி தான் நினச்சி சிரிச்சிட்ருக்கான். அன்றைக்கி நைட் நடந்தது. ஸோ நீங்களும் அதை நினச்சி தான் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா சரி கிளம்புறோமான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜின் பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, என்னடி குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு ஜின் கேட்குறான். நீங்கள் ஜின்னை பார்த்து, மாமா உடனே வா. ஆமாண்டி, அப்புறம் என்ன, உங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க, ஓப்பனாகவே கேட்டாங்க, அதுக்கப்புறம் பெற்று தரலண்ணா எப்படி அப்படி ஜின் கேட்குறான். மாமா வேண்டாம். வேண்டாமா? ஏன்? இல்லை, குழந்த உடனே பெற்றுக்கிட்டான் அப்புறம் நான் ஆண்டி ஆயிடுவல. யார் சொன்னா என் பொண்டாட்டி ஆண்டின்னு? அதெல்லாம் இல்லை, நான் சொல்லணும் என் பொண்டாட்டி யாருன்னு. சரியா? சரி வா அப்படின்ட்டு ஜின் உங்கள் நைட்டு அன்றைக்கி நல்லா வச்சு செஞ்சுருப்பான். அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்கள் கையில் ஒரு சின்னதாக ஒரு பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ தான் பிறந்திருப்பாங்க. உங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 5 months ப்ரெக்னெண்ட்டாக. ஸோ நீங்கள் உங்கள் அக்கா பார்த்து, என்னக்கா எப்படி இருக்க, பாப்பா எப்படி இருக்காங்க டாக்டர் சொன்னாங்க. அவள் ஹெல்த்தியாக தான் இருக்கா. சரி உன் பாப்பா எங்க அப்படின்னு உங்கள் அக்கா கேட்குறாங்க. நீங்கள் அப்படி தான் பெட்டில் படுத்துருக்கீங்க, உங்களுக்கு இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் டயர்டாக இருக்கீங்க. உங்கள் அக்கா சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜூனாவும் போய் பார்க்குறாங்க. அது உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டும். ஸோ போய் பார்த்தா பாப்பா அழகாக தூங்கிட்டு இருக்கா. வயன் உன் குழந்தைய பார்க்க ஜின் மாதிரி அந்த மூக்கு, அந்த கண், அப்புறம் அந்த ஃபோர்ஹெட் பாரணி அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா ஜின் மாதிரி தான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி குழந்தைய பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னும் ஜூஸ் தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். வாங்க வாங்க அப்படின்னு ஜின்னும் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறான். என்ன ஜின் எப்படி போகுது? ஏதோ போகுது ரிதம். அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போகுது? டாக்டர்கிட்ட செக்கப் போகிறீங்களா அப்படின்னு ஜின் கேட்குறான். நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. போயிட்டு தான் இருக்கும் டெய்லியும் தான் அப்படின்னு ஜூனா சொல்கிறாரு. சரி ஜின்னும் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கான். உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்டு அவங்களுக்கு கிளம்பியிருப்பாங்க ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ ஜின்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. இப்போது நீங்கள் வாங்க அத்தை மாமா அப்படின்றீங்க. அவங்களும் இப்போது உங்களோட குழந்தை தூக்கி வச்சுட்டு, ஐயோ பார்க்க என் பையன் மாதிரியா இருக்கால அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னோ இல்லைம்மா பார்க்க வாயன் மாதிரி தான். டேய் இல்லைடா பாடுறா, அந்த ஃபோர்ஹெட் அப்படி ஒன்றை மாதிரி, அந்த கண் மூக்கு உதடு வேணால் வாயன் மாதிரி இருக்குது, ஆனால் கண் மூக்கெல்லாம் ஒன்றை மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னு இப்போது ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க. ஜின்னோட அப்பா பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் என் பையன் மாதிரியே தான் இருக்கா என் பேத்தி அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜின் உங்கள் பாப்பா 3 பேர் தான் இருக்கீங்க. ஜின் அப்படியே உங்ககிட்ட பாப்பா கொடுக்குறான். ஸோ நீங்கள் மாமா சொல்ல பண்ணாட்டி ஜூஸ் எதாவது குடிக்கிறியா? இல்லை வயிறு ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, நீ காலையிலேருந்து எனக்கு ஜூஸ் அது இதுன்னு கொடுத்து எனக்கு கொண்டுட்டேன், போதும் எனக்கு எதுவும் வேணாம். சரி நீ சொல்லுங்க மாமா, பாப்பா பார்க்க என்ன மாதிரி இருக்காளா இல்லை உன்ன மாதிரி இருக்காளா? பாப்பா பார்க்க உன்ன மாதிரி பாதியும் என்ன மாதிரி பாதியும் இருக்காடி. அப்படியா? அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஃபோர்ஹெட்டு கண்ணு மூக்கெல்லாம் அதெல்லாம் சும்மா. பாப்பா பார்க்க என்ன மாதிரியும் பாதி ஒன்றை மாதிரி பாதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பிள்ளை ஒன்று பிளான் பண்ணுவோம், பிளான் பண்ணி அது பார்க்க ஒன்றை மாதிரியே அப்படியே நமக்கு ஒரு 2வது குழந்தை வந்த மாதிரியும் நம்மளோட பாப்பாவுக்கு ஒரு அழகான தம்பி கிடச்ச மாதிரி. எப்படி வாயன் அப்படின்னு கேட்குறான். மாமா நட்டுட்டு கொன்றுவேன், இதுக்கே என்னால் வலி தாங்க முடியல, இன்னும் வரைக்கும் அடியில் வலிக்குது, போ மாமா அப்படின்றீங்க. ஜின்னும் வலிக்குதா, நான் வேணா அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தரவாடி அப்படின்றான். ஆணியும் பிடுங்க வேணாம் போடா மாமா அப்படின்றீங்க. ஜின் அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தென் ஜின் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே உங்கள் பாப்பா பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்படியே வாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஜென்னோட குழந்தை ஜியா வளர்ந்துருப்பா. ஸோ அவளுக்கு ஜியான்னு வச்சிடலாம். ஸோ ஜியாவும் நல்லா க்ரோ ஆகிடு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கா. மம்மி சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு ஜியா கேட்டுட்ருக்கா. நீங்கள் இரு ஜியா கொண்டு வந்துட்டுருக்கலாம்மா, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து ஜியா கையில் கொடுக்குறீங்க. ஜின் அப்படி தான் இறங்கி வராரு. அவர் பார்க்குறாரு உங்களை. ஏன்னா இல்லை கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஐயோ ஜின் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, முதல்ல கூட்டு போங்க ஜியாவை, போங்க மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜியாவும் மம்மி டாட்டா பை பை நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜியாவும் போயிட்டுருக்கா. ஜின் அப்படி உங்களை பார்த்துட்டு, ஓகே இதெல்லாம் கிடையாதா,
அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன மாமா கிஸ்லாம் கேட்குற? அங்கே பார் ஜியா போயிடா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன தள்ளி விடுறீங்க. சின்ன பார்க்குறான். ஏய் ஒரே ஒரு கிஸ்டி தாடி அப்படி சின்ன கேட்குறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரே கிஸ் பண்ணிட்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் கிஸ் ஆடி உனக்கு அப்படி சின்ன கேட்குறாரு. நீங்களும் போங்க மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. இப்போ ஜின் அப்படி உங்களை பார்க்குறாரு. சரி ஜியா பாய், பார்த்து போயிட்டு வா. மாமா பார்த்து போயிட்டு வாங்க. மாமா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. எனக்கு உள்ள வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தூரம் பொறுமையாக ஜின்னை பார்த்துக்கிட்டே க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படியே வாங்க, ஒரு அழகான லவபிள் சாங் பார்க்கலாமா? அப்படி அழகாக கேளுங்க, ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ கேளுங்க. உன்னை பார்த்து பேசையில ரெண்டாம் முறைய குத்து வச்சேன். மூக்கான கௌர போல நினப்பு, சீம்பாலு வாசம் போல ஜிரிப்பு, அடகாக்கும் கோழி போல ஏன் தவிப்பா, பொசக்குன்னு பூத்திருக்க என் பொழப்பு. அடி பச்ச கிழங்க உன்னை நினைச்சதும் மனசுக்குள்ள வச்சு போட்டிக்கிட்ட உன் பிஞ்சு விரல் பதச்ச மண்ணை எடுத்துதான் காயத்துக்கு பூசி கேட்டேன். போராளே காத்தோடு தூத்தல போல போராளே போவாமத்தான் போறாளே. ஸோ அப்படியே ஜின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த டோரு க்ளோஸ் பண்ணுறீங்க, அதாவது உள்ளே போயிட்டீங்க. ஸோ ஜின் அப்படி ஜியா பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு ஜின் கேட்ட உடனே ஜியாவும் போகலாம் டேடி அப்படின்னு அவன் சொல்கிறா. ஸோ இப்போ ஜின்னும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக ஜியாவோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்காரு. ஸோ இதோடைய ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஜின் ஜியா ஒரு பேர் உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாக லீட் பண்ணுறீங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென் ஆமஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தென் லைக்கும் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் என் இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலன்னா ஓகே ஆமஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா பாய்.